வாங்க ஒரு நிமிஷம் ஒரு காட்சியை கற்பனை செஞ்சு பாப்போம். ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள்ள போறாரு. அவரு தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளர். நடிகர் விஜயோட சின்னமான விசில் சின்னத்துல பட்டன் அழுத்துறாரு. ஆனா அங்க பதிவு செய்யப்பட்ட புகார்களின்படி விவிபிஏடி மிஷன்ல அவர் போட்ட ஓட்டு வேறொரு கட்சியோட சின்னத்துக்கு விழுந்ததா காட்டுது. இது ஒரு தனிப்பட்ட வாக்காளரோட கதை தான். ஆனா இதுதான் நாம இன்னைக்கு பண்ண போற ஆய்வோட ஆரம்ப புள்ளி. சோ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சேலம் மேற்கு தொகுதியில. இந்த புகார் வந்த உடனே வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மாற்றப்பட்டது. அப்புறம் மறுபடியும் வாக்குப்பதிவு தொடங்குச்சு. எல்லாம் சரி. ஆனா இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. அந்த மிஷினை மாத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் பதியப்பட்ட ஓட்டுகளுக்கு என்ன ஆச்சு? அதை எப்படி சரி பார்த்தாங்க? இது பத்தி வெளிப்படையான பொது விளக்கம் எதுவும் இதுவரைக்கும் வரல. இது சேலத்துல மட்டும் நடந்த ஒரு விஷயம் இல்லைங்க. அதே நாள்ல சேலம் மாவட்டத்தோட இன்னொரு தொகுதியான மேட்டூர்ல ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் அங்க ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை விட அதிகமான வாக்குகளை காட்டுச்சு. இது எப்படி சாத்தியம்? அதிகாரிகள் இதை ஒத்துக்கிட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த குளறுபடியை நாங்க கைமுறையா சரி செஞ்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, சேலத்துல ஒரு புகாரு, மேட்டூர்ல ஒரு நடைமுறை பிள்ளை. இது மாதிரி தனித்தனியா தெரியற சம்பவங்கள் ஒருவேளை ஒரு பெரிய வடிவத்தோட சிறு சிறு புள்ளிகளா இருக்கலாம். நாம இப்ப பேச போறது வதந்திகளையோ இல்ல சதித்தியரிகளையோ பத்தி கிடையாது. இது ரொம்ப முக்கியம். நாம பார்க்க போறது வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட, சரிபார்க்கப்பட்ட நடைமுறை பிழைகள் மற்றும் பதிலளிக்கப்படாத கேள்விகளை பத்தி மட்டும்தான். இவையெல்லாம் தான் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைய நாம நினைக்கிறத விட ரொம்பவே பதட்டமானதா மாத்தக்கூடிய 6 அபாய எச்சரிக்கைகள். நாம இங்க சொல்ல போற ஒவ்வொரு தகவலுக்கும் ஆதாரம் இருக்கு. நாங்க முறைகேடு நடனதா சொல்ல வரல. ஆனா ஜனநாயகத்தோட நம்பிக்கைக்காக பதிலளிக்கப்பட வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. அத ஆவணப்படுத்துறோம். வாங்க இந்த 6 அபாயங்களையும் ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க முதல் அபாய எச்சரிக்கைக்குள்ள போலாம். ஏப்ரல் 23க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இவிஎம் மிஷின்ஸ்களும் விவிபிஏடிஸ்களும் மாநிலம் முழுக்க இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்களுக்கு கொண்டு போய் சீல் வைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு, சிசிடிவி கேமராக்கள், மத்திய ஆயுத காவல் படைகள், தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவுன்னு பலமான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே கட்சி பிரதிநிதிகள், தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில வீடியோ ரெக்கார்டிங்கோட தான் செய்யப்பட்டிருக்கு. கேக்குறதுக்கு இது ஒரு சந்தேகத்துக்கே இடமில்லாத பாதுகாப்பு அமைப்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த அதிகாரப்பூர்வ பாதுகாப்போட சேர்த்து இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக, திமுக, தவக, பாஜகன்னு எல்லா பெரிய கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தோட அனுமதியோட இந்த ஸ்ட்ராங் ரூம்களை கண்காணிக்க அவங்க சொந்த ஆட்களை 24 மணி நேரமும் ஷிஃப்ட் போட்டு காவல் காக்க வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவ்ளோ பாதுகாப்பு இருந்தும் ஏன் கட்சிகள் தனியா ஆள் போடணும்? சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லாததால இல்ல. இந்த தேர்தல சந்தேகம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால எந்த கட்சியும் வெறும் சிஸ்டத்தை மட்டும் நம்ப தயாரா இல்ல. இந்த பாதுகாப்புக்கும் அந்த பாதுகாப்பு மேல இருக்கிற நம்பிக்கைக்கும் நடுல இருக்கிற அந்த இடைவெளி தான் நம்மளோட முதல் அபாய எச்சரிக்கை. இப்ப 2வது அபாய எச்சரிக்கை. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிகள்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சரியா சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு தனிப்பட்ட சம்பவம் எப்போ ஒரு தொடர் நிகழ்வா மாறுதுன்னு நீங்களே பாருங்க. முதல்ல சேலம் மேற்கு. தவேகவோட விசில் சின்னத்துல ஓட்டு போட்டா வேற சின்னத்துல பதிவாகுதுன்னு புகார் வந்து மிஷினே மாத்தப்பட்டது. இது சரி பார்க்கப்பட்ட புகார். 2வது மேட்டூர். அங்க மாதிரி வாக்குப்பதிவு டேட்டாவை அழிக்காததால உண்மையான வாக்காளர்களை விட அதிக ஓட்டுக்களை இவிஎம் காட்டுச்சு. இது ஒரு சரிபார்க்கப்பட்ட நடைமுறை பிழை. அதிகாரிகள் இத வாக்கெண்ணிக்கை அப்போ கைமுறையா கழிச்சிடுவோன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இந்த திருத்தம் வாக்காளர்கள் கண்ணுக்கு தெரியாது. 3வது ஈரோடு. அந்தியூர்ல வாக்காளர் அடையாளத்துக்கு தப்பான மை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராசிபுரம், கோவை, ஈரோடு பகுதிகளிலும் சில கோளாறுகள் பதிவாகியிருக்கு. 5 மாவட்டங்கள், 3 விதமான தவறுகள் ஒரே நாள்ல. ஒரு கோளாறுனா அது ஒரு தவறு. ஆனா 5 மாவட்டங்கள்ல கொத்தா நடக்கும்போது அது ஒரு தொடர் நிகழ்வு. இதுக்கெல்லாம் வாக்கெண்ணிக்கைக்கு முன்னாடி பதில் வேணும். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு ஒரு வரலாற்று முன்னுதாரணம் இருக்கு. 2019 மக்களவை தேர்தல்ல இதே மாதிரி ஒரு பிழை நடந்தப்போ தேர்தல் ஆணையம் 13 மாவட்டங்கள்ல 44 பூத்துல விவிபிஏடிய கையாள எண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க. அது ஒரு வெளிப்படையான தீர்வா இருந்துச்சு. ஆனா 2026ல அதே பிழைக்கு ஒரு பொது அறிக்கை இல்லாம நடைமுறை ரீதியா சரி பண்ணப்படும் சொல்லப்படுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிதான் வாக்கெண்ணிக்கை நாளன்னைக்கு சந்தேகங்களை உருவாக்கும். 3வது ஆபாய எச்சரிக்கை. இது முழுக்க முழுக்க கணக்கு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டுல என்ன தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 30லேருந்து 50 தொகுதிகள்ல வெற்றி வித்தியாசம் வெறும் 5000 ஓட்டுக்குள்ளதான் இருக்கும். சில தொகுதிகள்ல 1000க்கும் குறைவா இருக்கும்.
இப்போ இந்த கணக்க நம்ம முன்னாடி பார்த்த சம்பவங்களோட பொருத்தி பாருங்க. சேலம் மேற்குல நடுவுல மிஷினை மாத்துனாங்க. அந்த சர்ச்சைக்குரிய நேரத்துல எத்தனை ஓட்டு பதிவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த தொகுதியோட வெற்றி வித்தியாசம் அந்த தெரியாத எண்ணிக்கையை விட குறைவா இருந்தா அந்த முடிவு சட்டரீதியா கேள்விக்குள்ளாக்கப்படும். இது வதந்தி இல்ல, இது கணக்கு. இதே கதை தான் மேட்டூருக்கும். அங்க மாதிரி வாக்குகளை கைமுறையா கழிக்க போறாங்க. வெற்றி வித்தியாசம் அந்த கழிக்கப்படுற வாக்குகளை விட குறைவா இருந்தா அந்த தொகுதியும் கேள்விக்குள்ளாக்கப்படும். இதோட தபால் வாக்குகளை சேர்த்துக்கோங்க. வாக்கெண்ணிக்கை நாள் அன்னைக்கு இவிஎம்க்கு முன்னாடி தபால் வாக்குகள் தான் எண்ணப்படும். அப்போ ஒரு கட்சிக்கு முன்னிலை கிடைக்கும். உடனே சோஷியல் மீடியால அதுதான் இறுதின்னு பரவ ஆரம்பிக்கும். ஆனா இவிஎம் ஓட்டுக்கள்ல என்ன ஆரம்பிச்சதும் அந்த முன்னிலை மாறும். இந்த மாற்றத்தை மக்கள் இயல்பா எடுத்துக்காம முறைகேடுன்னு சொல்ல வாய்ப்பிருக்கு. இந்த தபால் வாக்கு முன்னிலையிலிருந்து இவிஎம் முன்னிலைக்கு மாறுற அந்த ஒரு தருணம் தான் வாக்கெண்ணிக்கை நாள் அன்னைக்கு தவறான தகவல்கள் பரவுறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளி. இப்போ 4வது அபாய எச்சரிக்கை. இது ஒரே ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 74 லட்சம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்ல இருந்து சுமார் 74 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு. இது போலி வாக்காளர்களை நீக்கிற ஒரு வழக்கமான நடைமுறைதான தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. அப்போ இந்த செய்தி தேர்தலுக்கு முந்தைய பரபரப்புல காணாம போச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இது திரும்பவும் வரும். எப்படி? ஒரு கட்சி தாங்க ஜெயிக்க வேண்டிய தொகுதியில சின்ன வித்தியாசத்துல தோத்துட்டா உடனே இந்த புள்ளி விவரம் ஒரு அரசியல் குற்றச்சாட்டா மாறும். எங்க வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு. இந்த நீக்கங்கள் எந்தெந்த தொகுதிகள்ல அதிகமா நடந்துச்சுன்னு பொதுவான தகவல் இல்ல. அந்த தகவல் வெளியாகும்போது அது ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா மாற வாய்ப்பிருக்கு. அடுத்தது 5வது அபாய எச்சரிக்கை. இது டெண்டர் வோக்னு சொல்லப்படுற நம்மள பல பேர் கேள்விப்படாத ஒரு நடைமுறைய பத்தினது. அதாவது ஒரு வாக்காளர் ஓட்டு போட பூத்துக்கு போறாரு. ஆனா அவரோட ஓட்டை ஏற்கனவே யாரோ கள்ள ஓட்டா போட்டுட்டாங்கன்னு தெரிய வருது. அப்போ அவரு டெண்டர் வோக் கேட்கலாம். இது தேர்தல் விதி 49(p) அவரோட உரிமை. இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி தோணலாம். ஆனா நிஜம் என்னன்னா அந்த டெண்டர் வாக்கு முறையான விசாரணைக்கு பிறகுதான் எண்ணப்படும். திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்கள்ல வாக்காளர்களோட வாக்குகள் ஏற்கனவே போடப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. அந்த முறையான விசாரணை வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி நடக்கலனா அந்த டெண்டர் வாக்குகள் சீல் வைக்கப்பட்ட உரைகளுக்குள்ளேயே முடங்கிடும். அது என்னைக்குமே எண்ணப்படாது. அந்த வாக்காளரோட குரல் அமைதியாக்கப்படும். இதுதான் 6வது, ஒருவேளை ரொம்பவே ஆபத்தான அபாய எச்சரிக்கை. இது ஏப்ரல் 23ல நடந்ததை விட மே 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகுதுங்கிறத பாத்தினது. வாக்கு என்னும் மையத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன தாமதமும், ஒரு ஏஜென்ட் எழுப்புற ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு முன்னிலை மாற்றமும் நிமிஷத்துக்குள்ள போட்டோ எடுக்கப்பட்டு வாட்ஸ்அப்ல பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவுற செய்திகளை மக்கள் நாம இதுவரைக்கும் பேசின 5 அபாய எச்சரிக்கைகளோட சேர்த்துதான் பாப்பாங்க. விசில், சின்ன புகார், மேட்டூர்ல ஓட்ட கழிக்கிறது, நீக்கப்பட்ட வாக்காளர்கள், டெண்டர் வாக்குகள்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கதையை உருவாக்குவாங்க. தேர்தல் ஆணையம் சில மணி நேரம் கழிச்சு ஒரு விளக்கத்தை வெளியிடும். அது ரொம்ப கவனமான வார்த்தைகளோட இருக்கும். ஆனா வாட்ஸ்அப் அது வரைக்கும் காத்திருக்காது. அதிகாரப்பூர்வ விளக்கம் வர்றதுக்குள்ள மக்கள் மனசுல ஒரு கதை பதிஞ்சிரும். ஒரு தப்பான கதை பதிஞ்சிருச்சுன்னா அது ஆன்லைன்ல மட்டும் நிக்காது. அது திருக்கழுக்கு வரும், கோவமா மாறும், தேர்தல் முடிவுகளோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கும். சரி, இந்த கேள்விகள், சந்தேகங்கள் நிறைந்த சூழலால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? வாங்க சுருக்கமா பார்க்கலாம். இதுல தெளிவான தோல்வியாளர் பாதிக்கப்பட்ட வாக்குச்சாவடிகள்ல இருக்கிற சாதாரண வாக்காளர் தான். சேலம் மேற்கு, மேட்டூர் மாதிரி இடங்கள்ல அவங்க ஓட்டு சரியா பதிவாச்சாங்கிறதுக்கு வெளிப்படையான பதில் இன்னும் இல்ல. தவேகவை பொறுத்த வரைக்கும் இந்த விசில் சின்ன சம்பவம் அவங்களோட முதல் முறை வாக்காளர்களை நேரடியா பாதிக்குது. தேர்தல் ஆணையமும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் வெளிப்படையான தீர்வு சொல்லலன்னா அவங்களோட நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். யாருக்கு லாபம்? எதிர்க்கட்சிகளுக்கு. முடிவு எதுவா இருந்தாலும் இந்த குழப்பத்தை வச்சு ஒரு அரசியல் தளம் உருவாக்க முடியும். சட்ட அமைப்புக்கு நிறைய மறு எண்ணிக்கை மனுக்கள் வரலாம். ஆனா நீண்ட காலத்துல இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு நல்ல சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்தா அப்போ உண்மையான வெற்றியாளர்கள் வாக்காளர்கள் தான். இப்போ நான் நேரடியா வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள போக போற ஏஜென்ட்ஸ் கிட்ட பேச விரும்புறேன். இது எல்லா கட்சி ஏஜென்ட்ஸுக்கும் பொருந்தும். ஆனா குறிப்பா தவேகா, நாம் தமிழர் கட்சி மாதிரி இந்த நடைமுறைகள்ல அனுபவம் குறைவா இருக்கக்கூடிய புது அமைப்புகளோட தொண்டர்களுக்காக சொல்றேன். இதெல்லாம் உங்க உரிமைகள், கவனமா கேட்டுக்கோங்க. இது கட்சி அறிவுறுத்தல் இல்ல. இது இந்திய தேர்தல் சட்டப்படி உங்களுக்கான குடிமை உரிமை. 1. உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க 3 நம்பரை தெரிஞ்சுக்கோங்க. உங்க பூத்துல பதிவான மொத்த ஓட்டுக்கள், இது ஃபார்ம் 17C இருக்கும். அதோட நகல் வாங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. 2. மேட்டூர் மாதிரி ஒரு பிழை உங்க தொகுதியில இருந்தா அந்த கழித்தல் உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்கணும்னு கேளுங்க. 3.
தபால் ஓட்டுகளை எண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொரு நிராகரிப்புக்கும் காரணம் கேளுங்க. 4. உங்க 3 முக்கிய உரிமைகள். மறு எண்ணிக்கை கேட்கலாம், எழுத்துப்பூர்வமா புகார் கொடுக்கலாம், தேர்தல் ஆணைய பார்வையாளரை அணுகலாம். 5. வதந்திகளை பரப்பாதீங்க. உங்க தலைமை ஏஜென்ட் சொல்றத மட்டும் நம்புங்க. 6. உங்க பூத்ல டெண்டர் வாக்கு இருந்தா மே 4க்கு முன்னாடியே புகார் பண்ணுங்க. 7. ஓட்டு போட முடியாம போனவங்களோட பேர், ஐடி கார்டை இப்போதே சேகரிக்க ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்கு எண்ணுமாறையோட விதிகள் தெரியாததால உங்க உழைப்பு வீணாகிடக்கூடாது. அடுத்து இந்த சூழலை புரிஞ்சுக்க உதவுற ஒரு வரலாற்று ஒப்பீட்டையும் மே 4க்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான சிக்னல்ஸையும் பார்க்கலாம். மறுபடியும் 2019க்கு போவோம். அப்போ இதே மாதிரி இவிஎம்ல மாதிரி வாக்குப்பதிவு டேட்டாவா அழிக்காத பிழை நடந்துச்சு. தேர்தல் ஆணையம் 44 பூத்துல விவிபிஏடிய கையால எண்ண சொல்லி ஒரு வெளிப்படையான பொதுவான தீர்வு கொடுத்துச்சு. ஆனா 2026ல மேட்டூர்ல அதே பிழைக்கு பதில் என்னமோ ஒரு நடைமுறை சார்ந்த திருத்தமா இருக்கு. கேள்வி இதுதான், தேர்தல் ஆணையம் 2019ல கடைபிடிச்ச அதே வெளிப்படைத்தன்மைய 2026லயும் கடைபிடிக்குமா? அத மே 4க்கு முன்னாடி செய்யுமா? இதோ இப்ப இருந்த மே 4 வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சேலம், மேட்டூரை பத்தி தேர்தல் ஆணையம் எந்த பொது அறிக்கையும் வெளியிடலைன்னா கதை இன்னும் தீவிரமாகும். அதே சமயம் பாதிக்கப்பட்ட பூத்துக்களை எப்படி கையாண்டோன்னு ஒரு வெளிப்படையான அறிக்கை விட்டா பிரச்சனை தீரும். அதே போல பாதிக்கப்பட்ட தொகுதிகள்ல வெற்றி வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருந்தா இந்த பிரச்சனைகள் தானாவே முக்கியத்துவத்தை இழந்துடும். இதெல்லாம் வச்சு என்ன நடக்க போகுதுன்னு நாம ஓரளவு கணிக்கலாம். தமிழக வாக்காளர்கள் ஏப்ரல் 23 அன்னைக்கு அவங்க கடமைய செஞ்சுட்டாங்க. வரிசையில நின்னு ஓட்டு போட்டாங்க. ஆனா சேலம் மேற்குல மிஷன் மாத்துறதுக்கு முன்னாடி போட்ட ஓட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவான பதில் இல்ல. மேட்டூர்ல ஒரு எண்ணை கைமுறையா சரி செய்ய போறாங்க. திண்டுக்கல்ல ஒரு வாக்காளர் தன் ஓட்டு ஏற்கனவே போயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஒரு டெண்டர் ஓட்டோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஜனநாயக முடிவுகள் மேல வர்ற நம்பிக்கை தானா வராது. அத வெளிப்படைத்தன்மையாலும் சரியான நேரத்துல வர்ற பதில்களாலும் தான் சம்பாதிக்க முடியும். தமிழக வாக்காளர்கள் அதுக்கு தகுதியானவங்க. மே 4ஆம் தேதிய கவனமா பாருங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு மட்டும் இல்ல, அந்த வெற்றிக்கு முழுமையான சட்டப்பூர்வ தன்மை இருக்கானோ, இந்த 6 அபாய எச்சரிக்கைகளுக்கும் பதில் கிடைக்குதானும் பாருங்க. இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இத பகிருங்க. தமிழ்நாட்டுல வாக்களிச்ச ஒருத்தருக்கு, வாக்கெண்ணிக்கை மையத்துல இருக்க போற ஒரு ஏஜென்ட்டுக்கு தான் வாக்கு சரியா எண்ணப்படணும் நம்புற எல்லாருக்கும் இதை அனுப்புங்க. நாங்களும் மே 4 அன்னைக்கு இந்த சிக்னல்களை கண்காணிப்போம். எங்களுடன் இணையுங்கள்.